Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே வந்து சிங்கப்பூர்ல இருந்து இந்த ஜோஹர் போன ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ வந்து ஐ கார்ட்ல இல்லனா எண்ட் ஸ்கிரீன்ல கிடைக்கும். அத வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாங்க அன்னைக்கு ஈவினிங் வந்து நல்லாவே வந்து ஸ்விமிங் பூல்ல வந்து விளையாண்டதனால டயர்டா இருந்தது. பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் பக்கத்துல ஏதாவது கடை இருக்கா அப்படினு சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்டுக்கு வந்து போனோம். அங்க வந்து ஒரு பாகிஸ்தான் கடை வந்து இருந்தது. இங்க வந்து இந்த தெசாரு அந்த ஏரியால நிறைய வந்து இந்த பாகிஸ்தானி கடைகள் வந்து நிறைய இருக்கு. ஸோ அவங்க ஃபுட்டும் வந்து சூப்பராக இருந்தது. அந்த கடைக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்டாலில் இந்த சிக்கன் சாட்டை அப்புறம் ஒட்டை இதெல்லாம் வந்து அந்த ஃபிஷ்ஷில் செய்வாங்க. அதெல்லாம் வந்து செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் சாப்பிடல, நாங்கள் வந்து கடைக்கு உள்ளேயே வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மலேசியன் ஃபுட்டு நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி டயர்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பாகிஸ்தான் கடைக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குது ஃபுட்டோட டேஸ்ட்டு. நாங்கள் வந்து இந்த சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நாள் வந்து அப்படி தான் எங்களுக்கு போச்சு. மறுநாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தெசாரு பீச் வந்து போகிறதா தான் பிளானு. ஸோ வந்து பசங்க வந்து பீச்செலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மால் வந்து இருந்தது. ஸோ அங்கே வந்து இந்த பவுலிங் அப்புறம் நிறைய வந்து கேம்ஸு அப்படிலாம் இருந்தது. சரி ஓகே, நம்ம வந்து இந்த பவுலிங் இந்த மாதிரி கேம்ஸுக்கு போகலாம், கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மால்க்கு தான் போனோம். ஸோ அங்கே வந்து இந்த பவுலிங்க்கான டிக்கெட்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். 1 ஹவர் கிட்டத்தட்ட 1 to 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்து இருந்தது டைமிங்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பவுலிங் இந்த கேம் வந்து விளாட்றேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்ட பால் வந்து சைடில் தான் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டை ஒரு ட்ரிக் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுபடி போட்டதுனால ஓகே, ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து நான் ஸ்கோர் பண்ணேன். அந்த பின் எல்லாமே போடுச்சுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு பின் மட்டும் வந்து நின்றுது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கூல் பண்ணி அடிக்க முடியாது. ஸோ வந்து கொஞ்ச நேரம் நல்லாவே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தேன். ஆனால் அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் வாங்கலை எதுவுமே. அப்புறம் வந்து நல்லா பசி எடுத்ததுனால இந்த ஒரு கடைக்கு வந்து வேஃபிள் அப்புறம் வந்து கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் எல்லா இடங்கள்லையும் இந்த டெய்லி ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குது. இங்கே நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வேஃபிள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னை விட நீங்கள் வந்து வேஃபிள் வந்து ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணலாம். செம்மையான டேஸ்ட் இருக்கும். 2 ஃப்ளேவரில் வாங்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே அப்படின்றனால நாங்கள் வந்து ஹோட்டல்லே டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மெனுவில் வந்து நிறைய வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து பெருசாக வந்து சாப்பிட முடியல. இப்போ பாருங்கள், இந்த அளவு சிக்கன் சாண்ட்விச் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரு சாண்ட்விச்சை முடிக்கவே என்னால் முடியல. ஸோ ரொம்ப திகட்டிருச்சு. ஸோ ஏதோ வந்து ஓரளவு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே வந்து அப்படி தான் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இன்றைக்கி மார்னிங் வந்து நாங்கள் கிளம்பணும். நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் வந்து என்னென்ன ஐட்டம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த பஃபர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நாம் இருக்கிறது மலேசியா. ஸோ வந்து காலையில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நாசி லெம்மா கண்டிப்பாக இருக்கும். எல்லா நாளுமே வந்து நாங்கள் இருந்த எல்லா நாளுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாசி லெம்மா வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து கோகோனட் ரைஸ், அதுக்கான சம்பல், பீனட் அப்புறம் வந்து கருவாடு அந்த மாதிரிலாம் வந்து வச்சு சர்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பீஃபில் அப்புறம் வந்து போர்க்கில் இந்த மாதிரியெல்லாம் வச்சு நிறைய ரெசிபீஸ்லாம் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூ அப்புறம் இல்லைன்னா வந்து கறி டைப்பில் வந்து வச்சுருப்பாங்க. டெய்லி வந்து இந்த பார்பிக்யூ பண்ண இந்த சிக்கன் மாதிரி இருக்கும். பார்பிக்யூ இல்லை, இது வந்து கிரில் பண்ண சிக்கன் அப்புறம் சாசேஜ் அப்புறம் வந்து ரோஸ்டட் பொட்டேட்டோ, இந்த இது டொமேட்டோ இந்த மாதிரிலாம் நிறையா இந்த வச்சுருப்பாங்க. இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்கும். அதே போல் நம்ம வந்து மலேசியன் ஸ்டைல் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்கும். இது வந்து இதில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸு, பேக்டு பீன்ஸ் அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து சைனீஸுக்கும் வச்சுருப்பாங்க. அவங்களோட ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா போரிஜ் வந்து இருக்கும். அந்த போரிஜ்லேயே வந்து அந்த கஞ்சிலே உங்களுக்கு மேலே டாப்பிங்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு நீங்கள் டாப்பிங் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த சீரியல் வந்து வச்சுருப்பாங்க. அதிலே ஒரு 4 ஃப்ளேவர் சீரியல்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான மில்க்கு, அப்புறம் வந்து நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ், ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வெரைட்டிஸ் அதுவும் வச்சுருப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர்டு யோகட் இது வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண ஃப்ரூட்ஸ், அந்த ஃப்ரூட்ஸுக்கு மேலே வந்து டாப்பிங்ஸ் போடுறதுக்கும் நிறையா இருந்தது. இந்த மாதிரி சீஸ்லேயும் நிறையா வெரைட்டிஸ், அப்புறம் வந்து சாலட் செய்கிறதுக்கு அதுக்கான தனி செக்ஷனே, நீங்கள் வந்து ஓன் சாலட் உங்களுடைய ஓன் சாலட்டை வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான செக்ஷன். அப்புறம் வந்து புட்டிங், இந்த ஓட்ஸோட ஓவர் நைட்டு சோக்டு ஓட்ஸ் பார்த்தீங்களா, அதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து அந்த ஃப்ளேவர்டு ட்ரிங்க் ஆப்பிள், ஆரஞ்ச் அதுவும் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ஓப்பன் கிச்சன் சொல்லுவாங்களே, ஸோ அங்கே வந்து லைவ் கவுண்டரில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேசியன் டிஷ்ஷஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பேக்டு பிரெட்ஸ், ஸோ அந்த க்ரஸான், அப்புறம் ப்ரெட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஜாம், இந்த காயா அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ஷாக 3 நாள் நாங்கள் ஸ்டே பண்ணோம். அந்த 3 டேஸ் ஸ்டேலையும் அங்கே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் நூடுல்ஸ் சூப் வந்து கொடுத்தாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப், அடுத்து டாமியம் சூப், இந்த மாதிரி அந்த சூப்பில் வந்து நூடுல்ஸை போட்டு அந்த வந்து உங்களுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்பினாச், கேபேஜ், அப்புறம் வந்து ஃபிஷ் பால், கிராப் மீட், இதை மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த சூப் வந்து பெருசாக எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ நாங்கள் யாருமே வந்து எடுத்துக்கல. ஒரே ஒரு நாள் வந்து டாமியம் ஃப்ளேவரில் மட்டும் போட்டாங்க. ஸோ அது வந்து என்னோடய ஃபேவரெட்னால அன்னைக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் அது வந்து வெறும் சூப் மட்டும் தான் சாப்பிட்டேன். அந்த நூடுல்ஸ் எல்லாம் பெருசாக வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா அந்த 3 டேஸுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மேக் பண்ணி அந்த ரோட்டி கனாய் வந்து கொடுத்தாங்க. இவங்க பரோட்டா நம்ம ஊர் பரோட்டா மாதிரி இருக்காது. கொஞ்சம் வந்து ஸ்வீட்டு டேஸ்ட்டோடையே இருக்கும் அந்த பரோட்டா. அதுக்கேற்ற மாதிரி கறியும் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து அந்த ஆம்லேட், அந்த ஃப்ரெஷ்ஷாக ஆம்லேட்டு லைவாக கொடுக்குறது அதுவும் இருந்தது. ஸோ அந்தையும் நம்ம வந்து ஆம்லேட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ரூமெல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எங்களுடைய பேக்கிங்லாம் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு வெளியே வந்து உட்காந்துட்டோம். நாங்கள் ஒரு 12 மணிக்கே பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து திரும்ப சிங்கப்பூர் போகிறதுக்கு ஒரு மோஸ்ட்லி வந்து ஈவினிங்குள்ளே எங்கள் வீட்டுக்கே ரீச் ஆகிடுவோம். ஏன்னா வந்து நமக்கு வந்து சிங்கப்பூர்லேருந்து ஜொகூர் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் அந்த ட்ராவல் டைமு. நாங்கள் வந்து இந்த தெசாருலேருந்து நாங்கள் ஜொகூர் வரணும். அதுக்கு வந்து ஒரு 1 hour வந்து எடுத்துக்கும். ஸோ வந்து ஓரளவு வந்து நாங்கள் ஈவினிங்கே வந்து 5 o'clock பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிங்கப்பூருக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோஸ் வந்து ரொம்ப டிலேவாக தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப வந்து கொஞ்சம் ஸ்கூல்லாம் போகிறதுனால ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து ரொம்ப டிலேவாக தான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை வந்து லைக்